வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு இயர்ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து CCA LYRAவோடது. வித்தியாசமான இயர்ஃபோன் மீன்ஸ் ஆடியோ எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய இயர்ஃபோன். இது வெளியிடங்களில் நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு வினோதமான ஒரு இயர்ஃபோன். அப்படி என்ன தான் இதில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அப்படி என்ன தான் இதில் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஆர்வமாக நிறைய பேர் இருப்பீங்க, பார்த்துடலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு கொடுக்குது. வைரத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது. டைமண்ட் இங்கே பார்க்கும்போது தெரியும், ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே உங்களால் ஜட்ஜ் பண்ணிக்க முடியுது. இதை பிரிக்கும் போது 2 பட்டும் உங்களுக்கு தனியாக தந்திருக்காங்க. பட்டுனா ஒன்றும் கிடையாது, காதில் வைக்கக்கூடிய பகுதி. லெஃப்ட்டு ரைட்டு தனியாக தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இதற்கான கேபிள், இந்த இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் அது கூடவே வருது. அப்புறமா யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி உங்களுக்கு இயர்பட் வரக்கூடிய பகுதியை எடுத்து காமிக்கிறேன். இந்த பகுதி பார்க்கும்போதே தெரியும், டைமண்ட் ஃபேஸ் பிளேட்டு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வினோதமான ஒரு லுக்கை கொடுக்குது. லுக் வைஸும் சரி தான், குவாலிட்டி வைஸும் சரி தான். இதை வந்து பார்த்து பண்ணுவாங்க, ஏன்னா யூனிக்கான ஒரு பீஸு. ஆடியோ இன்ஜினியர்ஸு அப்புறம் ஆடியோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அப்புறம் கேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில்வர் பிளேட்லாம் கொடுத்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவரிங் பண்ணி அப்படி கொடுத்துருக்காங்க. மைக் எல்லாமே அதில் வருது. ஹை குவாலிட்டி மைக்கை ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அதாவது வெளிப்புறம் ஓகே. நமக்கு தேவையான விஷயம் உள்ளாடி என்ன இருக்குது அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதாவது இயர்ஃபோனை பொறுத்த மட்டும் டிரைவர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்க போகும்போது 10 mmல டூவல் டைனமிக் டிரைவர் தந்துருக்காங்க. மேக்னெட்டிக் டைப் டிரைவர் தான். அதே மாதிரி இந்த பட்டோட எண்டு பகுதியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 பின் கொடுத்துருப்பாங்க, QDC. அதாவது இது என்னென்னா ஒன்றும் கிடையாது, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கோல்டு பிளேட் தந்திருப்பாங்க. இந்த பட்டை ஒயர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பகுதி ரொம்ப ஸ்டாண்டர்டாக தந்திருக்காங்க. அதாவது மற்ற இயர்ஃபோனை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பட்டை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதாவது 350 ரூபாய்க்கு உங்களுக்கு இயர்ஃபோன் கிடைக்கும், 250 ரூபாய்க்கு கிடைக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுக்கக்கூடிய வசதி வராது. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு வசதி தந்திருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டைனமிக் டிரைவரை வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 0.035 mmல டைனமிக் லூப் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வைப்ரேஷன் வரும்போது அது சீராக வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. நண்பா, இதுக்கப்புறமா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 40 kHz வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து ஒரே வார்த்தையில் ஷார்ட்டாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா, அதாவது நம்ம ஒரு ஹெட்ஃபோன் எதுக்கு வாங்குவோம், பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு வாங்குவோம். பட் ஆடியோ எக்ஸ்பர்ட்ஸும் ஆடியோ இன்ஜினியர்ஸும் எதுக்காக வாங்குவாங்கன்னா, அந்த ஆடியோ கேட்கும்போது அதுக்குள்ளாடி என்னென்ன ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அதோட தனித்துவத்தை வந்து உணர்கிறதுக்கு, ரொம்ப ஆழமாக போய் உணர்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது வந்து நார்மலாக நம்மளை மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இதோட விலை வந்து 1500 ரூபாய்க்கு மேலே வரும். நண்பா, இந்த இயர்ஃபோன் ஒரு சாமானிய மக்களுக்கு தேவையான ஒரு பொருளான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பொருள் தான். ஏன்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ப்ரொஃபஷன் தொழில்னால அவங்க பயன்படுத்துகிறாங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஆடியோ இன்ஜினியர்ஸ் எல்லாமே. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரேட்டில் லோக்கல் பிராண்டை போகாதீங்க. லோக்கல் பிராண்டு போனீங்கன்னா வாரண்டி வராது, நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதனால தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் லோக்கல் பிராண்ட் நம்ம ரிவ்யூ பண்ண மாட்டோம். பிராண்டடில் போவோம். அதான் பிராண்டடில் வேணும், சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேணும், அவுட்புட் நல்லா இருக்கணும். அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயர்பட்டு, நிறைய இயர்ஃபோன்ஸ் நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். நெக் பேண்டு, இயர்பட்டு இன்க்ளூடிங் ஸ்மார்ட் இயர்பட் வரைக்கும் நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்களுக்கு கார்டில் கொடுத்துருக்குறேன். அதாவது வினோதமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் இயர்பட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் அதுக்கு வந்து அடிக்ட் ஆனாங்க. அதாவது ஒரியன் வாட்ச் மாதிரி. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணாலும் டாப்பில் கார்டில் கொடுக்குறேன், இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். அதாவது 1500 ரூபாய்க்கு ஷாக்கிங் ஆகிற மாதிரி ஒரு இயர்பட் தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ரிவ்யூ வேணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பரில் 7-8 நண்பர்கள் வந்து பவுல்ட் ஆடியோ பற்றி ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதோட ரிவ்யூ நான் முடிந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ரிவ்யூ. இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதுவும் பாஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன்.
செக் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.